ஜோதிட நூலில் சொல்லப்பட்ட சின்ன சின்ன தகவல்களை பற்றி இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுப்போம். அதாவது பௌர்ணமியிலேருந்து 16 நாள் தேய்பிறைன்னு ஒரு கணக்குண்டு. அமாவாசையிலேருந்து 16 நாள் வளர்பிறை அப்படின்ற ஒரு கணக்குண்டு. இப்போது வாழும் மனிதர்கள், அதாவது உயிரோட பூமியில் வாழ்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு செய்ய வேண்டிய நல்ல விஷயங்கள், அது கல்யாணம், வீடு கிரகப்பிரவேசம், ஒரு காது குத்து, இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை நம்ம செய்கிறோம் இல்லையா நம்ம வாழ்க்கையில், அதுக்கெல்லாம் இந்த வளர்பிறை நாட்களில் செய்யணுமா. அப்போ வாழும் நபர்களுக்கு வளர்பிறை நாட்கள். அதே மாதிரி ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு தவசம், திதி இப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை செய்யணும். அது தேய்பிறை நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் செய்கிறது. இது இல்லாமல் தேய்பிறையில் பார்த்தீங்கன்னா எது எதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தேய்பிறை நாட்களில் செஞ்சிட்டிங்கன்னா அது முடிஞ்சு போயிடுங்க. அப்போ வேண்டான்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் தேய்பிறை நாட்கள். இப்போது இந்த தேய்பிறை நாட்களில் இறந்தவங்களுக்கு திதி கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க இல்லையா, அதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. எந்த வருஷத்தில் அவங்க எந்த மாதத்தில் எந்த திதியில் இறந்தாங்களோ அதை முதல் முறை சரியாக கவனித்து செஞ்சிடணுங்க. பிறகு அடுத்த வர தமிழ் மாதத்தில், அதாவது அடுத்த வருஷம் வரக்கூடிய தமிழ் மாதத்தில் தேய்பிறையில் அந்த திதியில் அவங்களுக்கு அந்த தவச திதி கொடுக்கணும். சரிங்களா? அப்போ இறந்தவங்களுக்கு இந்த மாதிரி கவனித்து செய்கிறது ரெண்டாவது முக்கியமான விஷயம். மூன்றாவது, குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியதை முதல் வருடம் முழுக்க அந்த கோவிலோட எல்லைக்கு போகக்கூடாது. இது எல்லாருக்கும் தெரியும். ஒரு வீட்டில் ஒரு பெரிய காரியம் நடந்ததுன்னா அந்த வீட்டில் உள்ளவங்க குலதெய்வ கோவிலுக்கு 1 வருட காலம் செல்லக்கூடாது. 1 வருடம் கழித்து அங்கே செல்லலாம். ஆனால் அந்த 1 வருடத்துக்குள்ள இவங்க எல்லை தெய்வம், இவங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம், அந்த மாதிரியான கோவில்களுக்கெல்லாம் போகலாம். இவங்க அர்ச்சனை செய்யலாம், தேங்காய் உடைக்கலாம். சரிங்களா? இது நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது உண்டு. தேங்காய் உடைக்கலாமா, அர்ச்சனை செய்யலாமா? அது தாராளமாக செய்யலாங்க. மோட்ச தீபமே மலை மேலே தாங்க ஏற்ற சொல்லுவாங்க. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஜோதிடர்களாக இருந்தாங்கன்னா இறந்து போனவங்களுக்கு மோட்ச தீபம் மலை மேலே தான் ஏற்ற சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால் குலதெய்வ கோயிலுக்கு கண்டிப்பாக போகக்கூடாது. 1 வருட காலம் அந்த ஆன்மா அந்த வீட்லேயே இருக்கும். அப்போ வீட்டுக்குள்ள குலதெய்வமானது வராது. அதனால நாங்கள் கோவிலுக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதனால தான் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு 1 வருஷம் போகக்கூடாது. 1 வருஷம் கழித்து திருப்தியாக அங்கே போய் வழிபாடுகள் செய்து வரலாம். சரிங்களா? இது போல் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குங்க நம்ம குலதெய்வம் சம்மந்தப்பட்டது ஜோதிட நூல்கள்லாம். அதை கவனித்து செய்தாலே போதும், நிறையா தோஷம் நம்ம குடும்பத்துலேருந்து நிவர்த்தி ஆகும்.